கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையினால் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து சில தியானங்களை ஏறெடுத்து வருகிறோம். இன்றைக்கும் அப்போஸ்தலர் நடபடிக்கையின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறது என்ன? பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் நமது தேவனாகிய கர்த்தர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்மில் எத்தனை பேர் தேவன் மரித்தோரை எழுப்புகிறார் என்கிறதை நம்புகிறோம்? ஒருவேளை ஒரு மனிதன் மரித்த உடனே அவன் சரீரத்தை அடக்கம் பண்ணப்படும் பொழுது குருவானவர் சொல்லுவார், மரித்தோர் உயிர்த்தெழுதலில் இவர் பங்கடையும் நாள் வரைக்கும் ஆண்டவரே இவருடைய ஆத்துமாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். புழுதிக்கு புழுதியாக, சாம்பலுக்கு சாம்பலாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல சொல்லும் பொழுது சொல்லப்படுகிற வார்த்தை கவனிங்க, மரித்தோர் உயிர்த்தெழுதலில் பங்கடையும் பொருட்டு. அப்படியான மரித்தவர்கள் எல்லோரும் எழுந்திருப்பார்கள் என்று வேதம் திருஷ்டாந்தமாய் சொல்லுகிறது. நாமும் அதை நம்புகிறோம். ஆனால் அந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதலில் நான் பங்கடைய வேண்டும் என்று சொல்லி நம்மில் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம்? அல்லது மரித்தோரின் உயிர்த்தெழுதலில் பங்கடைவதற்கு நாம் பிரயாசப்படுகிறோம்? கவனிங்க, உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷன் வியாதி வந்துச்சுன்னா செத்துடக்கூடாதுன்னு பயப்படுறான். ஆண்டவரே கிருபையாயிரும். கடந்த வாரத்தில் எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் பலவீனமாகி அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் ஒரு 5 நாள் ஐசியூவில் அம்மாவை வச்சுருந்தோம். சுயநினைவு இல்லாமல் இருந்தாங்க. அவங்களுக்காக ஜோம் பண்ணிகிட்டு இருந்தோம், ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம். அப்போது பக்கத்து பெட்டில் ஒரு 40 வயசு ஒரு மனிதனை கொண்டு வந்து படுக்க வைக்கிறாங்க. அவனை சுற்றி கூட்டமாக ஜனங்கள், ஒரு 10-20 பேருக்கு மேலே. அப்போ அங்கே வர்ற டாக்டர்ஸு, நர்சஸ் எல்லாம் இவ்வளோ கூட்டமாக இருக்கக்கூடாது, போங்க போங்கன்னு துரத்துறாங்க. அப்போனா சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் அழுதுகிட்டு இருந்தாங்க. அந்த மனுஷனும் அழுதுகிட்டு இருந்தான். பக்கத்தில் இருந்து ஒரு நபரை கூப்பிட்டு கேட்டேன், ஏன் எல்லாரும் அழுறீங்க? இல்லை, அந்த அண்ணனுக்கு வயிற்றில் கட்டி இருக்கு. சரி, அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தானே? இல்லை, எல்லாருக்கும் ஒரு கட்டி இருக்குமா, இவருக்கு 2-3 கட்டிக்கு மேலே இருக்குது. அதனால் மருத்துவர்கள் சொல்கிறாங்க இட் இஸ் அ காம்ப்ளிகேட்டட், இது ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அதில் கை வச்சா அது வேறு எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது, ஆனால் டேப்லெட்டு கொடுத்து கரைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கோம். இப்போ யோசித்து பாருங்கள், ஒரு மனிதனுக்கு வியாதி வந்துட்டு மரிக்க போகிறோன்னு தெரிஞ்ச உடனே அவனும் அழுகிறான், அவை குடும்பத்தாரும் அழுறாங்க. இதோடு வாழ்க்கை முடிய போகுதுன்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிய மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை எவரும் நினைப்பதே இல்லை. மரணம் என்பது ஒரு முடிவில்லை, அது ஒரு தூக்கம் மாதிரி. ஒவ்வொரு நாளும் ராத்திரி நம்ம 10 மணிக்கு படுத்தா காலையில் 5 மணிக்கு முழிக்கிறோம். சிலர் 10 மணிக்கு படுத்தா காலையில் 7 மணிக்கு முழிக்கிறாங்க. சிலர் 9 மணிக்கே தூங்கிடுவாங்க. சிலர் 12 மணிக்கு தான் தூங்குவாங்க. ஒவ்வொரு மனுஷனும் அவனுக்கு விருப்பப்படுகிற நேரத்தில் தூங்குறாங்க. தூங்கி ஒரு 5 மணி நேரமோ 7 மணி நேரமோ கழித்து விழித்தெலும்புகிறோம். இதே போல் மரணம் என்பது ஒரு தூக்கம், அவ்வளோதான். இந்த சரீரம் மண்ணுக்குள்ளே தூங்கும், அந்த ஆத்துமா நிச்சயமாக ஒரு நாள் எழும்பும். ஆனால் அந்த மரணம் என்பது 5 மணி நேரத்துக்கு இல்லை, ஒருவேளை 50 வருஷ தூக்கமாக இருக்கலாம், இல்லை 100 வருஷ தூக்கமாக கூட இருக்கலாம். தேவன் வரும் வரைக்கும் அந்த சரீரம் தூங்கிட்டு இருக்கும், அந்த ஆத்துமா தூங்கிட்டு இருக்கும். அதான் உண்மை. அழிவு கிடையாது, ஆத்துமாவுக்கு அழிவே கிடையாது. என்ன, இந்த உலகத்தில் வாழ முடியாது, அதுதான் ஒன்று. இப்போ கவனிங்க, அப்போ மரித்த எல்லாருமே உயிர்த்தெழுவார்கள். ஆண்டவரை நம்புகிறவன், நம்பாதவன், விசுவாசி, துன்மார்க்கன் எல்லாருமே உயிர்த்தெழுவார்கள். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் வாழும் பொழுது நீங்கள் எல்லாரும் ஒரு நிச்சயத்தோடு வாழணும். நான் மரிப்பேன், அடக்கம் பண்ணப்படுவேன், மீண்டும் உயிர்த்தெழுவேன். உயிர்த்தெழுந்த பிறகு நித்திய ஜீவனுக்கு போகிறேனா, நித்திய நரகத்துக்கு போகிறேனாங்கிறத குறித்து இப்பொழுதே நீங்கள் திட்டம் பண்ணணும். நாம் மரித்து உயிர்த்தெழும் பொழுது
நித்திய ஜீவனை சுதந்தரிப்பேன் என்கிற விசுவாசம் இருந்தால் பரிசுத்தமாக வாழ ஜெபிக்கணும், தேவனுக்கு பயந்து வாழ ஜெபிக்கணும், கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு வாழ்கிறதுக்கு ஜெபிக்கணும், 4 பேருக்கு பிரயோஜனமாக சாட்சியாக வாழ்கிறதுக்கு ஜெபிக்கணும். சும்மா சோத்தை தின்னுட்டு பப்பரப்பேன்னு வாழக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும். கிறிஸ்தவர்களை சொல்கிறது ஒரு பெருமை இல்லை, கிறிஸ்துவினுடைய பிரமாணங்களை கை கொண்டு வாழ்கிறது தான் பெருமை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மரித்தோரை எழுப்புவார். நீங்கள் யாராயிருந்தாலும் மரித்த பிறகு எழும்புவீர்கள். ஆனால் எலும்புன்னு நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பீங்களா நரகத்தை சுதந்தரிப்பீங்களாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக நரகத்தை தான் சுதந்தரிப்பீங்க. ஆகவே ஜாக்கிரதையாக இருங்க, நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். உடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க நீ தந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்திகளை கேட்கிற உமது பிள்ளைகள் கர்த்தருக்குள் குணப்பட மனம் திரும்ப நீர் உதவி செய்யும்படி ஆச்சு. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எங்களை நினைத்தருளுங்க. ஒருவராகிலும் நித்திய ஜீவனை சுதந்தரிக்காமல் போய்விடக்கூடாது. இந்த கிருபை தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.